ஹே guys, இந்த வீடியோல நம்ம ஒரு அல்காரிதம் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாவே சொல்லிருந்தோம், ஒரு அல்காரிதம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லணும். எதுக்கு அப்படின்னா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு. ஸோ அல்காரிதம்னா என்ன? இட் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஸோ இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஒரு லெமன் ஜூஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் லெமனை கழுவணும், செகண்ட் ஸ்டெப்ல நான் வந்து லெமனை கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு லெமன் ஜூஸ் மேக் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த அல்காரிதம்ல நான் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நான் ஸ்டெப் 1ல இதை பண்ண போறேன், ஸ்டெப் 2ல இதை பண்ண போறேன், ஸ்டெப் 3ல இதை பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த அல்காரிதம். ஓகேவா? அப்ப அல்காரிதம் என்ன? இட் இஸ் a step by step instruction to solve a given problem. நான் கொடுத்திருக்க ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு. ஸோ நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். அண்ட் டு ப்ரொடியூஸ் அ ரெக்வயர்ட் அவுட்புட். அல்காரிதம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபைனட் செட். என்னோட மீனிங் இது ஃபைனட் செட். இப்போ நான் வந்து லெமன் ஜூஸ் மேக் பண்ண போறேன் அப்படின்னா அது இன்ஃபைனட் ஸ்டெப்பா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இத்தனை ஸ்டெப் தான் அப்படிங்கறத என்னால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபைனட் செட்டா இருக்கணும். ஆஃப் அன்ஆம்பிகுவஸ். அன்ஆம்பிகுவஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். யா, என்னடா அது? எஸ், அன்ஆம்பிகுவஸ் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு கிளியரா இருக்கணும். அதான் அன்ஆம்பிகுவஸ். நார்மலா இப்ப நம்ம ஒரு அடிஷனே எடுத்துப்போமே. ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 நம்பர் வாங்க போறேன், அடுத்து நான் வந்து ஆட் பண்ண போறேன், அடுத்து நான் டிஸ்பிளே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைக்கட்டையா இல்லாம கிளியரா இருக்கணும். நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ரீட் 2 நம்பர்ஸ் ஏ அண்ட் பி. அடுத்து நான் செகண்ட் ஸ்டெப்ல இதை கிரேட்டர் போட்டுக்கோ, நம்ம இதுல பாத்துக்கலாம். சம் வந்து ஏவையும் பியையும் நான் வந்து பிளஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வந்து கிளியரா இருக்கணும். தேர்டா நான் அதை வந்து டிஸ்பிளே பண்ண போறேன், தட் மீன்ஸ் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கிளியரா இருக்கணும். ஸோ இதுதான் அன்ஆம்பிகுவஸ். புரிஞ்சா? ஸோ எனக்கு என்ன மொட்டைக்கட்டையா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், நம்பரை ரீட் பண்ண போறேன், அடுத்து அதை பிளஸ் பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லாம என்ன பண்ண போறோம்? ஏவையும் பியும் ரீட் பண்ண போறோம், ஏவையும் பியும் பிளஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பை கிளியரா சொல்றதுதான் என்ன அப்படின்னா அன்ஆம்பிகுவஸ். அப்ப அல்காரிதம்னா உங்களுக்கு புரிஞ்சு. இது வந்து இட் இஸ் அ ஃபைனட் செட் ஆஃப் லிமிடெட் செட் தான் இருக்கணும், அன்ஆம்பிகுவஸா கிளியரா இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அல்காரிதமோட டெஃபினிஷன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அல்காரிதம் பத்தி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ சொல்லியிருந்த மாதிரி தான் இது வந்து நான் கொடுத்துருக்க அந்த ப்ராப்ளம் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதமா இருக்கணும். அப்புறம் வந்து இங்க பார்த்த மாதிரி தான் இது வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. மூணாவது பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நான் சி லாங்குவேஜ் படிக்கிறேன்னா என்னால சி லாங்குவேஜ்க்குரியது மட்டும் தான் எழுத முடியும். இப்போ நான் இந்த அல்காரிதம் ஃப்ளோ சார்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா இருக்கும். நான் அந்த அல்காரிதம் எழுதி வச்சா எதுல வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். லைக் சில அப்ளை பண்ணலாம், C++ல அப்ளை பண்ணலாம், பைத்தன் அப்ளை பண்ணலாம், ஜாவால அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த அல்காரிதம். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து லாஜிக்கல் எரரையும் அண்ட் கோடிங் எரரையும் வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஏன்னா நம்ம கோடிங் பண்ணிட்டு அதுக்கடுத்து எரர் ரொம்ப அடிக்கிறது பதிலா இதைதான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸாவே எழுதி வச்சேன் அப்படின்னா இது நமக்கு வந்து கோடிங் எரரையும் லாஜிக்கல் எரரையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் இது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அதாவது நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாலே ஃப்ளோ சார்ட்டாவோ இல்ல வந்து ஒரு ப்ரோக்ராமாவோ வந்து நம்மளால ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இன்புட். இன்புட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஏபி இந்த மாதிரி நம்ம அந்த ப்ரோக்ராம்க்கு என்ன இன்புட் கொடுக்க போறோமோ அதுதான் வந்து இன்புட். இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த இன்புட் வந்து இல்லாமையும் இருக்கலாம். இட்ஸ் அல்காரிதம் மஸ்ட் அக்செப்ட் 0 இன்புட். இன்புட் இல்லாமையும் இருக்கலாம், இல்ல நிறைய இன்புட்டும் இருக்கலாம். அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு அவுட்புட்டாவது நமக்கு வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்புட் என்ன, நான் 0 இன்புட் கூட கொடுக்கலாம். எப்படி இன்புட் இல்லாம எப்படி ப்ரோக்ராம் ரன் ஆகும்னு பாத்தீங்கன்னா லைக் ஒரு சின்ன ப்ராப்ளம், பிரிண்ட் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். எனக்கு வந்து உங்க நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நான் வந்து பிரிண்ட்எஃப்ல நேம், இப்போ என் நேம்னா ஆஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் அதை மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுவேன். டிஃபைனன்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸா பார்த்துருந்தோம்ல, அது வந்து அன்ஆம்பிகுவஸா இருக்கணும். அதுதான் மீன் பண்ணுது. இட் மஸ்ட் பி கிளியர் அண்ட் ப்ரிசைஸா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஃபைனட்னஸ், நம்ம அதுவுமே ப்ரீவியஸா பார்த்துருந்தோம். ஸ்டெப் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அன்லிமிட்டடா போய்கிட்டே இருக்கக்கூடாது, இன்ஃபைனட்டா போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதை அல்காரிதம் மஸ்ட் டெர்மினேட். டெர்மினேட்னா வந்து எண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எண்டு வந்து இருக்கணும். ஆஃப்டர் ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப், ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்புக்கு அடுத்து அது எண்ட் ஆகுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எஃபெக்டிவ்னஸ், இது நமக்கு தெரியும். இது வந்து நம்ம எழுதியிருக்க எல்லா ஸ்டெப்புமே பேசிக்காவும் அண்ட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ற விதமாகவும் இருக்கணும். ஓகே
ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அல்காரிதம் பத்தி இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்பயுமே நான்லாம் இதை வந்து நான் என்னோட காலேஜ் டைம்ல நான் வந்து ஸ்டெப் 1 ஸ்டாப் த ப்ரோக்ராம், கடைசி ஸ்டெப் வந்து ஸ்டாப் த ப்ரோக்ராம், இது வந்து கண்டிப்பா எல்லாருமே எழுதுவோம். ஸோ இது ஒரு அல்காரிதம் எடுத்துட்டோம்னா ஸ்டெப் 1ல வந்து நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஸ்டாப் பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து எழுதிருவாங்க. ஸோ இது கொஞ்சம் பேஜ் ஃபில் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் பிஏசில அது இன்புட் இருக்கும், ப்ராசஸிங் இருக்கும் அண்ட் அவுட்புட் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்து இன்புட்டை ரீட் பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். இதுதான் நம்மளோட பேசிக் ஸ்டெப்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து அல்காரிதம் எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. இதை எக்ஸாம்ல எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எழுத போற அல்காரிதம் வந்து சிம்பிள் இங்கிலீஷா இருக்கணும். ஸோ யாராலையும் அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதமா இருக்கணும். அடுத்து ஈச் ஸ்டெப் சுட் பி நம்பர், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இந்த மாதிரி நான் வந்து நம்பர் கொடுத்து இது பண்ணியிருக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா, நான் ப்ரோக்ராம் சின்டாக்ஸஸ் அவாய்ட் பண்ணணும். ப்ரோக்ராம் சின்டாக்ஸ்னா இப்போ நான் ஒரு லெட்டரை டிஸ்பிளே பண்ண போறேன்னா நம்ம printf அப்படின்னு கொடுப்போம். அந்த மாதிரி அந்த இடத்துல போய் printfன்னு கொடுக்க கூடாது, ஜஸ்ட் பிரிண்ட் அந்த மாதிரி ப்ரோக்ராம் சின்டாக்ஸ் இல்லாம எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் இப்போ நான் ரீட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ரீட் ஏ அண்ட் பி ஒரு லைன் ஒரு ஸ்டெப்பா கொடுக்கணும். அடுத்த ஸ்டெப் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ல வந்து கொடுக்கணும். அடுத்த அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மஸ்ட் பி கிளியர் அண்ட் கன்சைஸா வந்து இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தலாம். எக்ஸாம்பிள் 1 வந்து ஸ்டெப் 1ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், ஸ்டாப் பண்ண போறேன். இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ அது நம்ம பார்த்துருந்தோம். செகண்ட் வந்து நம்ம என்ன இன்புட்டை ரீட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. நான் அடிஷன் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன், ஏ பி அப்படிங்கிற எனக்கு ஒரு 2 நம்பர் தேவைப்படும். இந்த நம்பர் எதுவா வேணாலும் இருக்கலாம். அண்ட் அந்த நம்பரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கால்குலேட் பண்றேன். ஒரு அடிஷன் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஸ்டெப் 3ல நான் இது பண்ண போறேன். அப்புறம் நான் வந்திருக்க ஆன்சர் இப்போ 10 20 கொடுக்குறேன்னா என்னோட சம்மில் வந்து 30 அப்படிங்கிறது இருக்கும். அதை நான் வந்து 30 அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஸ்பிளேல கொடுக்க போறேன். ஸோ அவ்வளவுதான். ஸோ இது வந்து டிஸ்பிளே த வேல்யூ அண்ட் ஸ்டாப் த ப்ரோக்ராம். எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஒரு நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பர் தான் வந்து இன்புட், அது வந்து ஆடா ஈவனா. ஸோ இந்த கான்செப்டை பத்தி நான் டீட்டெயிலா ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தா மட்டும்தான் இது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நான் கடன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, ரைட். இப்போ வந்து அல்காரிதம் எப்பயும் போல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் எப்பயுமே இன்புட் தானே கொடுப்போம். இன்புட்ல எனக்கு வந்து என் ஏதோ ஒரு நம்பர், அதனால என்ன வந்து ரீட் பண்றோம். மூணாவது அதுக்குடைய ப்ராசஸ் எழுதுறோம். என் வந்து எப்பெல்லாம் என்னோட நம்பர் வந்து டிவிசிபிள் பை 2 ஆகி அதோட ரிமைண்டர் 0 வருதோ அப்பெல்லாம் என்னோட நம்பர் ஈவன் அப்படின்ட்டு. அது நான் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸி ஆகும். இல்லை அப்படின்னா அந்த நம்பரை வந்து ஆட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுதான் 4th ஸ்டெப். அடுத்த 5th எப்பயும் போல நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். தேர்ட் ப்ராப்ளம் வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ இதை பத்தியுமே இதோட லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி ப்ரீவியஸா போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா தான் ஈஸியா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்பயும் போல ஸ்டெப் 1ல ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் ஸ்டெப் 2ல வந்து ஒரு 2 நம்பரை வந்து எது லார்ஜர்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நமக்கு தேவை ஏ அண்ட் பி. 2 நம்பர் அது ஏ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். சிம்பிள். இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டோம்னாலே வேலை முடிஞ்சிடும். ஸோ அதான். அதுக்கடுத்து டிஸ்பிளே ஏ வந்து கொடுக்கலாம். அண்ட் ஸ்டெப் 4ல வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா டிஸ்பிளே ஏல வந்து கொடுக்க போறோம். இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ்ல போயிட்டு எனக்கு வந்து பி வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகுது. அதுக்கடுத்து ஃபைனல் ஸ்டெப் வந்து ஸ்டாப் த ப்ரோக்ராம். எக்ஸாம் டிப்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இந்த மாதிரி வந்து ஆல்வேஸ் ரைட் ஸ்டெப் நம்பர்ஸோட எழுதுங்க. ஓகேவா. செகண்ட் வந்து ஸ்டார்ட் டு எண்டும் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து வந்து நான் எழுத போறது வந்து சிம்பிள் இங்கிலீஷா இருக்கணும். அப்புறம் வந்து சி கோட் வேர்ட்ஸ் லைக் printf, scanf இந்த மாதிரி வந்து சி கோட் அந்த சின்டாக்ஸை பேஸ் பண்ணி எழுதக்கூடாது. நம்ம நார்மல் இங்கிலீஷ்ல எழுதணும். ஓகே, இப்போ வந்து அல்காரிதமுக்கும் ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு லாஜிக்கல் ஸ்டெப்பை வந்து சொல்றது. இது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து கோடிங் இருக்கும். லைக் ஹேஸ் இன்க்ளூட் stdio.h அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவல் கோடிங் இருக்கும். பட் ஆனால் இது வந்து கோட் கிடையாது, லாஜிக்கல் ஸ்டெப். யாரு வேணாலும் நம்மளால ஈஸியா படிச்சுக்க முடியும். இது வந்து லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட், ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல. இது வந்து நான் எழுதி வச்சிட்டேன் அப்படின்னா சியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், C++ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எந்த லாங்குவேஜஸ்ல வேணாலும் நான் எழுதிடலாம். இது வந்து லாங்குவேஜ் டிபெண்டன்ட். நான் சில எழுதுனேன் அப்படின்னா அந்த கோடு அங்க மட்டும்தான் என்னால எழுத முடியும். அந்த C++ எழுதணும்னா என்டையரா நான் மாற்ற வேண்டியதா இருக்கும். அடுத்து இது பாத்தீங்கன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சுட்டு வந்து தான் இதை பார்க்கணும் கிடையாது. நான் ஈஸியாவே வந்து என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும்.
அப்புறம் இது வந்து சின்டாக்ஸ் நாலேஜ் வந்து எனக்கு கண்டிப்பா இருக்கணும். நான் இப்ப சொல்லியிருந்தேன்ல printf, scanf, if, else. ஸோ இந்த மாதிரி அதுக்குரிய அந்த சின்டாக்ஸ்ன்னு இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ அந்த நாலேஜ் வந்து எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். அப்புறம் இது வந்து நம்ம பிளான் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நான் எக்ஸிகியூஷன் பண்ணி என்னோட அவுட்புட்டை வந்து நான் வியூ பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவேன். பிளான் பண்றப்பே நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும், இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது வந்து பிளான் பண்றப்பே தெரிஞ்சிடும். எக்ஸிகியூஷன் ஸ்டேஜ்ல வந்து நம்ம கரெக்டா அதை முடிச்சுட்டு கையில கொடுக்கறது. உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து பிளான் போடுறோம்னா வீட்டுக்கு இந்த கலர் அடிப்போம், இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறோம். எக்ஸிகியூஷன் ஸ்டேஜ்ல நான் வந்து பெயிண்ட் அடிச்சே முடிச்சிருவேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல லிமிடேஷன் ஆஃப் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து என்னால சால்வ் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இது கொஞ்சம் பெரிய அப்ளிகேஷன்ஸ் இது பண்றோம்னா டைம் கன்சியூமிங்கா இருக்கும். அப்புறம் இது வந்து விசுவலா ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி லெட்டர்ஸா தான் இருக்கும். நம்ம வந்து ரீட் பண்ணி பார்ப்போம். டயக்ராமேட்டிக்கா இருக்காது. அதுதான் நோ விசுவல் ரெப்ரசன்டேஷன். அப்புறம் வந்து லூப்பிங்கை வந்து இது பண்றதுக்கு ஹார்டா இருக்கும். நம்ம பிஎஸ்சியில லிமிடேஷன் பார்த்திருப்போம்ல, அதே தான் வந்து இங்கேயும் இருக்கும். ஓகே. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ யா, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட அப்ரிசியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.